எவ்வளோ மாடு இருந்தால் இந்த மாதிரியான பால்கோவா மேக்கிங் மிஷின் வாங்கலாம்? நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து மிஷின் வாங்குறதுக்கு இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது எப்போ எடுக்க முடியும்? அது நம்ம அதை மார்க்கெட் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கே ரெண்டு ஷிஃப்ட் ரன் பண்ணாங்கன்னா 30,000 எடுக்க முடியும். சார், ட்ரெடிஷ்னலாக வந்து வடச்சட்டியில் பால் ஊற்றி சக்கரை போட்டு கிண்டி பால்கோவா செய்கிறக்கும் இந்த மாதிரி மிஷினில் செய்கிறக்கு என்ன ஒரு வித்தியாசம்? என்ன கண்டிப்பாக வந்து அது லேபர் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இதுலேயே ரொம்ப மார்ஜின் எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா பால்கோவாவில் தான். பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இருக்கிற இடம் மாடர்ன் டைரி மிஷின் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா செய்கிற மிஷின் யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து எம்டிஎம் நிறுவனத்தில் டைரி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி டைரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலை மதிப்பு கூட்ட, அதாவது பால்கோவாவாக மதிப்பு கூட்டுற மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஏற்கனவே நம்ம சேனலில் எம்டிஎம் நிறுவனத்தோட க்ரீம் செப்பரேட்டர் மிஷின் பார்த்துருக்கோம். அந்த பாலை வந்து நம்ம வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த பாலை 7 விதமாக மதிப்பு கூட்டலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பால் டு பால்கோவா ஏன் வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணணும்? ஏன்னா இப்போ பண்ணையை லாபகரமாக பண்ணுறதுக்கு வெறும் பால் மட்டும் இல்லாமல் பாலிலிருந்து மதிப்பு கூட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. அதனால் இப்போ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து இதுலேயும் வந்து நான் அந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் சொல்லும்போது அதை நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது இருக்குல்லே ரொம்ப மார்ஜின் எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா பால்கோவாவில் தான். ஸோ நம்ம பாலை வந்து வெண்ணெயை எடுத்து மோர் தனியாக தயிர் தனியாக அந்த மாதிரி சேல் பண்ணுறதை விட பால்கோவா பண்ணுறது நல்ல மார்ஜின் இருக்குது. கண்டிப்பாக நல்ல மார்ஜின் இருக்குது. ஓகேங்க சார். யாரெல்லாம் இந்த பால்கோவா மேக்கிங் மிஷின் வாங்கலாம்? அதில் வந்து நம்ம பண்ணை இருக்கிறவங்க பாலாக விற்காமல் நான் அந்த மாதிரி பால்கோவா ப்ராடக்டாக வந்து நான் பண்ணி விற்கிறோன்றது மாட்டு பண்ணை இருக்கிறவங்களும் வாங்க முடியும். இல்லை நான் வந்து ஒரு பால் சார்ந்த ஒரு தொழில் நான் பண்ண போகிறேன், அப்போ நான் பாலை வாங்கிட்டு அதை வந்து நான் வந்து ஏதாவது மதிப்பு கூட்டி நான் விற்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த 2 வகையிலையும் இதை வந்து நம்ம வாங்க முடியும். இல்லை ஒரு ஸ்வீட் ஷாப் வச்சுருக்காங்க, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஒரு ஸ்வீட்ஸ்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, பால்கோவா வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளே ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இதை பண்ண முடியும். ஓகே சார். சார், இப்போ நம்ம ஃபார்மிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கே போகலாம். அதாவது ஒரு ஃபார்மருக்கு தேவையான கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மாடு இருந்தால் இந்த மாதிரியான பால்கோவா மேக்கிங் மிஷின் வாங்கலாம்? நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதான கெப்பாசிட்டியை பொறுத்து தான். ஓகே. 60 லிட்டரில் வந்து இனிஷியலாக நாங்கள் பண்ணலை, ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து 60 லிட்டரில் வேணும்னு கேட்குறதுனால அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி முன்னாடி 120 லிட்டர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ 60 லிட்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 60, 120 அதுக்கும் மேலே கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத பொறுத்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி பெரிய லெவலில் கூட நம்ம வந்து பண்ணிட முடியும். சார், ட்ரெடிஷ்னலாக வந்து வடச்சட்டியில் பால் ஊற்றி சக்கரை போட்டு கிண்டி பால்கோவா செய்கிறக்கும் இந்த மாதிரி மிஷினில் செய்கிறக்கு என்ன ஒரு வித்தியாசம்? என்ன கண்டிப்பாக வந்து அதில் லேபர் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதுவும் இந்த பால்கோவா பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அப்போ ரொம்ப நேரத்துக்கு அதை நம்ம கிண்டி விடும்போது அந்த ஹீட் வந்து நிறைய ஜாஸ்தி வரும். அப்போ கூடவே இருக்கணும். அதில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனாலும் கீழே அடி பிடிச்சி அது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அது மிஷின் அப்படிங்கும்போது இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், அதாவது நீங்கள் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டா போதும், நீங்கள் வேறு எந்த வேலையும் வந்து பண்ண தேவையில்லை. இதில் இப்போ நமக்கு ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக மோட்டரைஸ்டு ரொட்டேஷன் நடக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம ஒரு கிரைண்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா எப்படி ரொட்டேட் ஆகும், உள்ளே வந்து கல்லும் அதை அரைக்கிறதுக்கும் அதை தள்ளுறதுக்கும் ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி இதுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ இதில் வந்து இபியும் வேணும், கேஸில் வந்து ஃபயரும் வேணும். அப்போ நமக்கு வந்து இந்த பாலை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு வேணும், அதுக்கு வந்து இது எல்பிஜி வந்து காமனாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மெத்தடில். இன்கேஸ் பயோகேஸ் யாராவது வேணும்னாலும் அது பயோகேஸ் பர்னர் அந்த செட்டப்லாம் டோட்டலாக மாற்றி அதை நம்ம கஸ்டமைஸ்டாக அதை வந்து பண்ணிட முடியும். மாடு அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயோகேஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி கொடுத்துறீங்க? மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னதில் நல்லா புரியுது. கேஸும் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். கேஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்து மற்றபடி வந்து அந்த ரொட்டேட் பண்ணுறது, அந்த நல்லா கிளறி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே சார். சார், நம்ம ஏற்கனவே க்ரீம் செப்பரேட்டர் மிஷினில் பார்த்தோம். பாலிலிருந்து வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. 7 டைப்பாக வந்து நம்ம பாலை மாற்றி சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி க்ரீம் எடுத்த டோன்டு மில்கை வந்து இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமா? பண்ணலாங்க, ஆனால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வராது. ஓகே. ஏன்னா பால்கோவோட டேஸ்ட்டே வந்து அந்த ஃபேட் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஓகே. அதனால் வந்து இது ஃபுல்லாக இருக்கிற நார்மல் ரா மில்கை வந்து டைரெக்டாக பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகே சார். சார், மாட்டுப்பால் எருமைப்பால் 2 பால் இருக்குது. எந்த பாலில் வந்து பால்கோவா அதிகமாக வரும்? கண்டிப்பாக எருமைப்பால் தாங்க. எந்த அளவுக்கு மார்ஜின் இருக்குது பாலாக விற்பனை பண்ணுறக்கும் இல்லை பால்கோவா விற்பனை பண்ணுறக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு 100 லிட்டர் பால்கோவா மாற்றுறத ஒரு கால்குலேஷன் சிம்பிளாக போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 லிட்டர்
100 லிட்டர் பாலை பால்கோவா மாற்றணும் அப்படின்னா 100 லிட்டர் பாலும் அதில் வந்து ஒரு 20 கிலோ வந்து சர்க்கரையை வந்து நம்ம ஆட் பண்ணோம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே அடிஷ்னலாக தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம இது மிஷினை ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours to 3 hours வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்லோவாக நார்மலாக அது லேபர் பண்ணும்போது அதே டைம் தான். அதே மாதிரி இதுக்கும் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வந்து வெயிட் கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வந்து பால்கோவா கிடைக்கும். ஓகே, 100 லிட்டர் பால் 30 கிலோ பால்கோவாவும் மாறும். ஓகே, இது நார்மலாக வந்து எத்தனை % ஃபேட் இருக்குங்க சார் ஆவரேஜாக? இது வந்து நமக்கு அந்த 30 கிலோன்றது ஆவரேஜாக சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து 4% ஜென்ரலாக இருக்கும். அது இல்லாமல் அப் டு இப்போ எருமைப்பால்லாம் 6.5% இருக்கும்போது நமக்கு ஒரு 35 கிலோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை பொறுத்து மாறும். நம்ம வந்து லோயர் இதிலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது கம்மியும் அதை எடுத்துக்கிட்டோம்னா ஓகே ஒரு 30 கிலோ பால்கோவா வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பால்கோவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்குது. 300 ஒரு கிலோ. ஓகே, ஒரு கிலோ வந்து இப்போ வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க இது வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் உங்களுக்கும் எனக்குமே தெரியும். ஒரு கிலோ 750 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் வந்து இருக்காங்க. ஓகே, அதே இது கிலோ வந்து ஒரு 400 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம வந்து ஒரு 400 ரூபான்றது மினிமம். இதிலே ஹோல்சேல் ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறத நம்ம மினிமம் எடுத்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 கிலோ வந்துச்சுன்னா ஒரு 9000 ருபீஸ் வந்து நமக்கு பால்கோவாலேருந்து கிடைக்கும். ஓகே, இதே பாலாக விற்றோம்னா நமக்கு 100 லிட்டருக்கு வந்து மினிமம் வந்து 28 to 40 ரூபாய்ன்னு போட்டால் கூட வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரேட்டு 40 ரூபான்னு போட்டால் கூட 4000 ரூபாய் தான் கிடைக்கும். 5000 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. 5000 டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் என்னென்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ சர்க்கரை வந்து ஒரு கிலோ 40 ரூபான்னு போட்டோன்னா கூட அது ஒரு 800 ரூபாய் ஆச்சு. அது இல்லாமல் இதுக்கு எலக்ட்ரிசிட்டி பெருசாக வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து ஒரு 4 HP மோட்டர் தான் இருக்குது இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அது ஒரு 3 hours ஓடிச்சுனாலுமே உங்களுக்கு ஒரு யூனிட் வரும், ஒரு 10 ரூபாய் தான் வரும். நீங்கள் கமர்ஷியல் இதிலேயே வந்து வரும். ஓகே, அப்போ 4810. அது இல்லாமல் இதுக்கு வந்து கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1 kg வந்து ஆவரேஜாக வந்து செலவாகும். அப்போ ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கும்போது அது ஒரு 3 kgனா அது மேக்ஸிமம் ரேட் ஒரு 300ன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு 5110 ரூபா வந்து டோட்டலாக வருது. இதுக்கு ஒரு நம்ம லேபர் அப்படின்றது வேலை செய்யலை அப்படின்னாலுமே நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே லேபர் வேணும். 100 லிட்டர் ப்ராசஸ் பண்ணுறோன்னா ஒரு ½ டே நமக்கு டோட்டலாக வேணும். அப்போ ஒரு அரை நாள் லேபர் நம்ம போட்டு ஒரு 300 ரூபா போட்டோம்னாலுமே 5410 ரூபா தான் நமக்கு டோட்டல் செலவாகுது. மார்க்கெட் பண்ண வேண்டிய நம்ம 300 ரூபாய்க்கு கொடுத்தோம்னாலே ஒரு 9000 வருது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஓகே, அப்போது இது எல்லாமே வந்து தியரட்டிக்கலாக இது பண்ணுறவங்க நிஜமாக பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. பட் தியரிட்டிக்கலாக கேட்குறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது மார்க்கெட்டை பண்ணணும். அதை மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய சேலஞ்சு. ஓகே, நல்ல லாபம் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் மட்டும் பண்ணிட்டா இதில் இருக்கிற மாதிரி வேறு எந்த லாபமும் இல்லை. நம்ம கால்குலேட் பண்ணது வந்து 300 ரூபாய்க்கு. அப்போ நீங்கள் 700 ரூபாய்க்கு சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 21,000. உங்களுக்கு வெறும் ஒரு 6000 ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு 15,000 ரூபாய் ½ டேயில். அப்போ எவ்வளோ ஒரு லாபம் உள்ள ஒரு இது அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதில் வந்து நல்ல லாபம் பார்க்க முடியும். ஓகே சார், இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து மிஷின் வாங்குறதுக்கு இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை எப்போ எடுக்க முடியும்? அது நம்ம அதான் மார்க்கெட் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கே 2 ஷிஃப்ட் ரன் பண்ணாங்கன்னா 30,000 எடுக்க முடியும். அதான் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். ஓகே, வந்து ஒன் வீக்கில் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்போ அது பண்ணுறவங்கள பொறுத்து தான். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இது வந்து இவ்வளோ கொடுக்கும் அப்படின்றது இல்லை. அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சார், இதில் பால்கோவா மட்டும்தான் பண்ண முடியுமா, வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? இதில் வந்து பால்கோவா, ரெண்டாவது இதில் கீயுமே இதில் வந்து பண்ண முடியுங்க. அது இல்லாமல் ஈவன் அல்வா கூட வந்து நமக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் கிண்டி அந்த ஹீட் அப்ளை பண்ணி கிண்டி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பண்ணணுன்ற கான்செப்ட் இருக்குது. எல்லாமே இதில் பண்ண முடியும். பால்கோவாலேருந்து அல்வா கிண்டுற வரை இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், பாலில் இருக்கிற நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ணுறது அதை டேரெக்டாகவே நம்ம ஈஸியாக வந்து பதம் கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணிடலாம். ஆனால் பால்கோவை பொறுத்தவரை ஸ்வீட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் இருக்கணும், கரெக்டாக வந்து அதை கிளறி இருக்கணும். அந்த பதம் தெரியலனா வந்து இந்த பால்கோவா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்குது, எப்படி நம்ம வந்து இதை செயல்படுத்துறது, எப்படி உள்ள இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமா வேண்டாமான்னு நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம ட்ரைனிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது ரெகுலராக பண்ணாதனால அந்த பதம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக நாலேஜ் இல்லை. பட் ஆனால் நாங்கள் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட டெஃபினட்டாக நாலேஜ் எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பண்ண முடியும். சார், ஏற்கனவே டைரி ப்ராசஸிங்கில் பால்கோவா பண்ணுறவங்களோட லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க?
ஆமாங்க. இப்போ யாருக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றப்போ எய்தர் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் சேர்றதுக்காக எங்கள் சைட்லேருந்து என்ன படியுமோ கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்தே நல்லா தெரியுது, லிட்டருக்கு வந்து 90 ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணலாம். சார் மினிமம் வந்து எத்தனை லிட்டர்லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ லிட்டரில் உங்களுக்கு கிடைக்கும்? 60 லிட்டரில் இருந்துங்க நம்ம எவ்வளோ லிட்டர் வேணாலும் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். ஓகே. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் 120 லிட்டர் ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம வீடியோவில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துர்லாங்க. ஸோ யாருக்கு வேணுமோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்போ கிடைக்கும், எவ்வளோ ரேட்டு அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகே. மற்றபடி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த நம்பரில் எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி சார், நம்ம சேனலுக்காக நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.